ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு விலாக். ரொம்ப தூரம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அப்படியே யோசிச்சு திங்க் பண்ணி எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எப்படியும் ஒரு 11க்கு மேலே தான் யோசித்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு. மேபி வீடியோ லேட்டாக தான் வரும். சரி, அதனால் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லலை. இந்த பாலம் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. மேபி எத்தனை பேர் சேனலில் இல்லை இன்ஸ்டாலெலாம் பார்த்துருக்கேன். யூடியூப்பில் காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எந்த வீடியோவும் பார்க்கல. மோஸ்ட்லி காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய பக்கம் லாங்கில் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் லாங் போக முடியல. காரணம் என்னென்னா, கொஞ்சம் பிஸ்னஸ் அப்படியே டல்லாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா இருந்தால் தான் நம்ம வெளியில் சுற்ற முடியும். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மணி நல்லா சேர்த்திட்டு அப்புறம் தான் நம்ம வெளியே பிளான் பண்ண முடியும், போக முடியும். ஏன்னா ரீசெண்டாக திருவண்ணாமலை விலாக் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், லெஃப்டில் தான் கூட குளம். அப்படியே விண்டு பிளாஸ்ட் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. அந்த திருவண்ணாமலை விலாக் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 3 நாள் இருக்க வேண்டியது தீபத்துக்கு. ஒரு நாள் போய் ஸ்டே பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு திரும்ப அடுத்த நாள் பர்வதமலை போயிட்டு அதுக்கு வந்து திரும்ப ஸ்டே பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த நாள் சாமி கும்பிட்டு கிரிவலம் சுற்றிட்டு சாமி கும்பிட்டு திரும்ப ரிட்டன் வந்து ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அன்றைக்கே கோயம்புத்தூர் போகிற மாதிரி நைட்டு ஒரு 11-12 போகிற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட்டு பார்த்திங்கன்னா அது செட் ஆகலை. ரூமுக்கே பார்த்திங்கன்னா 10,000 கேட்டாங்க. அநியாயம். 10,000லாம் என்னோடய மாத சம்பளமே அவ்வளோக்கிட்ட தான் வரும். 11-12 சில நேரம் 13 வரும். ரொம்ப சீசன் டயத்தில் அந்த தீபாவளி பொங்கல் இருக்க மாதத்தில் ஒரு 15,000 வரைக்கும் வரும். அதனால் 10,000 வெறும் 3 டேஸ்க்கா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு கிரிவலம் போக முடியல, மழை. நீங்கள் பார்த்துருப்பீங்க விலாகு. அப்புறம் இந்த உக்கடம் அந்த பாலத்தை காட்டுறதுக்காக தான் காமிச்சேன். இந்த ஒரு இடம் டேர்ன் ஆகுது பார்த்தீங்களா. நான் ஏறும் போதும் லைட்டாக டேர்ன் ஆச்சு, இந்த இறங்கும் போதும் ரவுண்டானா இது இந்த இது ஆகுது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு 800 மீட்டர்ஸ் கிட்ட ஃபியூல் சாப்பிட்றோம். அது ஒரு மைனஸாக நினைக்கிறேன். இன்னொன்று இந்த பாலம் மோஸ்ட்லி நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே அதுதான் எனக்கு சொன்னாங்க. அவங்க சொல்கிறத தான் நான் சொல்கிறேன். நான் அதுக்கப்புறம் அவங்க சொன்னதை வச்சு தான் நானே சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாலத்துக்கு வந்தேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒன்றும் தெரில. அப்புறம் ரெகுலராக ட்ராவல் பண்ணும்போது தான் கொஞ்சம் வேடாக இருந்துச்சு. என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம இப்போ ரைட் எடுத்து யூட்டன் போட்டு போவோம். ஏன்னா சரி விடுங்க, நம்ம டிராஃபிக்குள்ளே போவோம். நம்ம ஊர் டிராஃபிக்கை காட்டுவோம். ஏன்னா அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லைனாலும் ஓரளவுக்கு கண்டிப்பாக டிராஃபிக் இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல மோஸ்ட்லி டிராஃபிக்காக தாங்க இருக்கும். இங்கெல்லாம் தான் பாலம் வரணும் அப்படி இப்படி. நாங்கள் இங்கே 2 கோயில் இருக்குங்களா, அதை எடுக்க முடியாது. அப்புறம் நிறையா கடைகள், நிறைய பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பாதிப்பாயிரும். அதாவது பாலம் கட்டி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் சேல்ஸ் டவுனாக தானே இருக்குங்க. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல இப்போ சப்போஸ் பாலம் கட்டுறாங்கன்னா இதுக்கு அகெயின்ஸ்டாக வேறு ஒரு பக்கம் ஒரு பெரிய ஊர் சிட்டியவே உருவாக்கிடுறாங்க. அந்த மாதிரி உருவாக்கி வச்சு தான் நிறையா சிட்டி டெவலப் ஆகிருக்கு. திரும்ப எல்லா பாலம் ஓப்பன் பண்ணோன்னா இருக்க சிட்டியில் ரொம்ப டவுன் ஆகிடுது. எல்லாம் புது இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடறாங்க. அந்த மாதிரி ஆயிடுதுங்க. திரும்ப அங்கே டிராஃபிக் ஆகுது, திரும்ப அங்கே பாலம் கட்டி ஐயோ ஒரே கூத்தாக இருக்குது. பாருங்க எவ்வளோ டிராஃபிக்னு. கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் அந்த காமெடி பார்த்துருப்பீங்க. டிராஃபிக்லேருந்து தப்பிச்சு வந்து இங்கே மாட்டிட்டோமா, அப்பாடா 2 வீலர் போகுதுங்க. 2 வீலர் இருக்கனால பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி காரை இது கொண்டு வந்திருந்தோம்னா நிறைய என்ன ஆயிருக்கும், நேரம் மாட்டிருப்போம். ஏன்னா நிறைய பஸ் அப்படி சுற்றி போச்சுங்களா. அது கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த புட்டிவிக்கி குளம் வழியாக போச்சு. என்னடா இங்கே ஒரு பஸ்ஸு மேபி இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வந்து மாட்டிக்கிட்டாங்க போல். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் காட்டுறேன். பாருங்க, ரோடெல்லாம் காலியாக இருக்குது. அந்த பக்கம் திருப்பி விட்ருவாங்க. நான் காட்டுறேன் அந்த இடத்த. பாருங்கள், இங்கே ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்குறாரு. மோஸ்ட்லி இதை கட் பண்ணலான்னு நினச்சேன். சரி காட்டி சொல்லிடுவோமே. ஏன்னா வந்து அவங்க மேபி கஷ்டத்தில் கூட இருக்கலாம். அவங்க நல்லவங்களாகவும் இருக்கலாம்,
கெட்டவங்களாகவும் இருக்கலாம், நம்மளை ஏமாற்ற கூட செய்யலாம். பட் லிஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபைனு. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இதான் பார்த்திங்கன்னா செக் போஸ்ட். கரெக்டாக அவர் எங்கே லிஃப்ட் கேட்டார் பார்த்தீங்களா, அங்கேருந்து செக் போஸ்ட்டில் பிடிச்சிருந்தாங்கன்னா பிடிக்காட்டியும் கூட ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா 1000 ரூபா ஃபைன் நீங்கள் தான் கட்டி ஆகணும். அதாவது அந்த வண்டியோட ஓனர். அதனால் ஒரு லிஃப்ட்டு கொடுக்குற மாதிரினா நல்லா யோசித்து முடிவு எடுத்து கொடுங்க. இப்போ வந்து நல்லது பண்ணாலே தப்புங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் லிஃப்ட்டு தானே கொடுப்போம், நல்ல விஷயம் தானே. அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் ஒரு அணைக்கட்டு இருக்குங்க, இருங்க தண்ணி கொஞ்சம் வந்தால் காட்டலாம். ஐயோ காஞ்சி போய் கிடக்கு, சுத்தமாக தண்ணி இல்லை போல். அந்த பக்கத்து கொஞ்சம் தண்ணி கிடக்குங்க, பட் ஆனால் காஞ்சி போய் கிடக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, லிஃப்ட்டு கொடுத்து நீங்கள் எப்படி புண்ணியத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் அது நமக்கு தான் தலைவலியாக வந்துடும். இந்த காலத்தில் உதவி செஞ்சாலும் உபத்திரம் தான். அதனால் உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிடுங்க. பாருங்க, தவ திரு சாந்தலிங்க அடிகளார், இங்கே தான் நான் படித்தேன். இவங்க பேரூர் கோயில்கிட்ட எடுத்து காட்டுவோம். பாருங்கள், பேரூர் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு அதுக்கும் வர முடியல. அப்புறம் பேரூர் தேர் நடந்துச்சு, அதுக்கும் வர முடியல. அதனால் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு, இன்றைக்கி வந்து நம்ம சாமி கும்பிட்றோம். ஃபஸ்ட்டு வந்து அங்கே லைட்டிங் போகிறதுல அங்கே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவோம். பார்ப்போம், இங்கே கண்டிப்பாக பயங்கரமான கூட்டமாக இருக்குங்க. அதனால் மேபி ஒரு 1 hour 2 hour ஆகும் சாமி பார்க்குறக்கு. அதுக்குள்ளே நம்ம அங்கே போயிட்டு வந்துடுவோம். அதுக்காக தான் இந்த இடத்த காமிச்சேன். ஓகேங்க, கூகுள் மேப்பில் செக் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்காக தான் ஓரம் கட்டியிருக்கேன் வண்டியை. பாருங்கள், என்னோடய லாக் ஸ்க்ரீனில் டோபி மேக்யூர் ஸ்பைடர்மேன் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஆக்டரோட ஃபோட்டோ. இங்கேருந்து கொஞ்சம் எவ்வளோ தூரம் இருங்க, ஹோம் ஸ்க்ரீன் நான் காட்டுறேன். அந்த இடம் தான் நல்ல வேலை. ஏன்னா சில இடம் கண்டுபிடிக்க முடியாதுங்க, கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்க, 11 minutes வருது, ஒரு 5 kilometerக்குள்ளே இருக்கும். அவ்வளோதான். மாதம்பட்டியிலேருந்து தொண்டாமுத்தூர் போகிற வழியில் இருக்குது. அந்த இடத்துலேருந்து நம்ம ரைட் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்க, ஏகே குட் பேட் அக்லி பார்த்துட்டேன். படம் வேறு லெவலில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். இதான் வந்து கோயம்புத்தூரில் இருக்க தீம் பார்க், கொஞ்சம் பக்கத்தில் இருக்க தீம் பார்க், கோவை கொண்டாட்டம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலம்பாளையத்தில் இருக்குது. காலம்பாளையத்துலேருந்து தீத்திபாளையம் பிரிவு லெஃப்டில் போனீங்கன்னா தீத்திபாளையம், அதுக்கு ஆப்போசிட்டில் கோவை கொண்டாட்டம் தீம் பார்க் இருக்குது. மேபி இங்கேயே நல்லாயிருக்குங்க. நான் வந்து படிக்கும்போது +1 +2 படிக்கும்போது லீவ் எடுத்துகிட்டு போய் கொண்டாடணும். கட்டுன்னு சொல்ல முடியாது, ஸ்கூலுக்கு லீவ் போட்டு போனோம். வீட்டிலலாம் சொல்லிட்டு தான் போனோம். நாங்கள் இந்த கட் அடிச்சுட்டு ஏமாற்றிட்டு போகிறது அதெல்லாம் எங்கள் அகராதிலே கிடையாது. ஐயோ என்னங்க, ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது? எதுவும் ஆக்சிடெண்ட்டா? என்ன ஆச்சு? ஆக்சிடெண்ட் தான் போல. ஏதோ பயங்கரமான ஆக்சிடெண்ட் மாதிரி ஆயிருக்குங்க. பட் ஆனால் ஒரு 2 wheeler அந்த பக்கத்து கிடக்கு. ஆனால் யாரும் இடித்த மாதிரி ஒன்றும் தெரியல, எந்த பொருள் சேதாரமும் இல்லை. ஓ பாருங்க, பக்கத்தில் பேசுகிறாங்க. அவராக போய் விழுந்துட்டாராம். யாருக்கும் எந்த அடியும் இல்லை, சின்னதாக சேதாரம் ஆயிருக்கும். ஓகே, நல்ல விஷயம். நல்ல கோயிலுக்கு போகும்போது தான் இதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. யாருக்கும் ஒன்றாகலை, அதனால் ஒரு நல்ல விஷயந்தான் அது. இருங்க, நான் எனக்கு கொஞ்சம் தூரம் போய் காட்டுறேங்க. பாருங்க, லெஃப்ட் சைட்லாம் தோப்பு, அந்த லெஃப்டில் தென்னை மரம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருந்தது. இப்போ எல்லாம் அப்படியே டெவலப் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹைவே இங்கே பாருங்கள் போகுது பார்த்தீங்களா, இது வந்து அவுட்ரிங் ரோடு. அதாவது ஈச்சனாரி அந்த மதுக்கரை சைட்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு ரொம்ப பக்கமானது. நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு தெரியும், கவுண்டமலையம் துடியலூர் அந்த வழியாக போனால் செம டிராஃபிக்காக இருக்கும். பாருங்கள், எந்த கட்டுன்னு பார்க்குறக்காக மெயின் ரோடு தானா இல்லை இடையில எதுவும் கட்டு போகணுமா அப்படிங்கிறக்காக செக் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவாக போய்ட்டுருக்கேன். இந்த அவுட்ரிங் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே சீக்கிரம் போயிடலாம் மேட்டுப்பாளையத்துக்கு. அதான் மேக் பண்ணிட்டுருக்குறாங்க அந்த ரோடு. பாருங்கள், ஐ லவ் மாதம்பட்டியா, சூப்பர்.
பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கரெக்டாக தெரியல. சரி இந்த ரோடாக இருக்குமா இல்லை முன்னாடி எதுவும் கட்டோ அப்படின்னு. பார்த்தீங்கன்னா இதான் மெயின் ரோடு. அங்கே பாருங்க லிஃப்ட் கேட்குறாரு. சாரிண்ணா. அங்கே பாருங்க நாய் மேலே ஏறி நின்று குலைச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம லிஃப்ட்டு கொடுத்து மாட்டினோம்னா நம்ம தான் ஃபைன் கட்டணும். அதனால் மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது சொன்னீங்கன்னா மேபி நீங்களும் லிஃப்ட் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கோயிலா இல்லை இது ஏதோ அம்மன் கோயிலுங்க. இது இல்லை, இன்னும் போகணும் போல். பார்த்துருவோம். நாங்கள் இதுலேயே தண்ணி கம்மியாக தான் போயிட்டுருக்கு.